ஹலோ கைஸ், நான் நவீன். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எக்ஸ்பிரிமெண்ட் தமிழ். கைஸ், இந்த வீடியோவில் என்ன செய்ய போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ரெயின் டிடெக்டர் அலாரம் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதை நீங்கள் எக்ஸிபிஷனில் ஷோ பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி ஒர்க்கிங் மாடலாகவும் யூஸ் பண்ணலாம். அப்புறம் வீட்டு யூஸ்க்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ரெயின் டிடெக்டர் அலாரம் செய்ய நம்ம என்னென்ன பொருட்கள் யூஸ் பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு அந்த மாதிரி ஒரு டப்பா எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு HW பேட்டரி எடுத்துக்கிறேன். அப்புறமா ஒரு பஸ்ஸர், அப்புறம் தேவையான அளவுக்கு வயர், அப்புறம் ஆன் ஆஃப்காக ஒரு சுவிட்ச் எடுத்துக்கிறோம். இது மட்டும் இல்லை, இன்னொரு பொருளும் தேவை. ஸோ அதை நான் வீடியோக்கு இடையில சொல்கிறேன். ஸோ அதனால் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் இந்த டப்பா எடுத்துக்கிறேன். இந்த டப்பாவில் 2 ஹோல்ஸ் போடணும். ஒரு ஹோல்ஸ் இந்த வயரை மேலேருந்து உள்ளே விடுறதுக்காகவும், அப்புறம் இன்னொரு ஹோல்ஸ் சுவிட்சையை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காகவும் 2 ஹோல்ஸ் போடணும். ஸோ நான் இப்போ 2 ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். நான் சால்ட்ரிங் அயன் யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கிறேன். உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை யூஸ் பண்ணி ஹோல்ஸ் போட்டுக்கோங்க. ஸோ பாருங்கள், ஹோல்ஸ் போட்டுட்டேன். இப்போ இந்த டப்பாவை ஓரமாக வச்சுட்டு இந்த பிளேட் எடுத்துக்கிறேன். நான் முன்னாடியே சொன்னேன் இன்னொரு பொருள் தேவை, அதை வீடியோக்கு இடையில் சொல்கிறேன்ட்டு. அந்த பொருள் இதுதான். பாருங்கள், அந்த பிளேடு ரொம்ப ஷார்ப்பாக இருக்குது. எங்கே பட்டாலும் ரத்தம் பார்க்காம விடாது. அதனால் ஒரு உப்பு காயத்தில் வச்சு அந்த ஷார்ப்னஸ் தேய்ச்சி எடுத்துடுறேன். பாருங்கள், இப்போ ஷார்ப்பாக இருக்கிறது மொன்னி ஆயிடுச்சு. இப்போ இந்த 2 வயர் எடுத்துக்கிறேன். இந்த 2 வயர் எடுத்துகிட்டு பிளேடில் இந்த இடத்துல ஒன்று, இந்த இடத்துல ஒன்று வச்சு சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். நான் சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ இந்த பிளேடை 2ஆக கட் பண்ணிக்கிறேன், 2 பீஸாக. நான் பிளேடை 2 பீஸாக கட் பண்ணிட்டேன். இப்போ கட் பண்ண 2 பிளேடை இந்த டப்பாவோட மூடியில் இந்த இடத்துல ஒன்றும், அதேமாதிரி இந்த சைடு ஒன்று வச்சு ஒட்டிக்கிறேன். நான் ஃபெவிக்விக் யூஸ் பண்ணி ஒட்டிக்கிறேன். உங்கள்கிட்ட என்ன இருக்கோ ஸோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஒட்டிக்கோங்க. நான் பிளேடை இந்த மூடியில் வச்சு ஒட்டிட்டேன். இதே மாதிரி நீங்களும் ஒட்டிக்கோங்க. இப்போ இந்த டப்பா முடியை ஓரமாக வச்சுட்டு இந்த பேட்டரியும் அதே மாதிரி இந்த பஸரையும் எடுத்துக்கிறேன். இப்போ இது ரெண்டையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணுறேன்னா, இந்த பேட்டரியிலேருந்து வர ரெட் ஒயரையும் அதே மாதிரி இந்த பஸர்லேருந்து வர ரெட் ஒயரையும் ஒன்றா வச்சு ஜாயின் பண்ணிக்கிறேன். நான் சால்ட்ரிங் பண்ணல, கையால் முறுக்கி விட்டுக்கிறேன். இப்போ வயரை ஜாயின் பண்ணி முடித்ததுக்கப்புறம் இந்த 2 பொருளையும் இந்த டப்பாவுக்குள்ளே இந்த மாதிரி வச்சு ஒட்டணும். ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னா, டபுள் சைடு டேப்பை யூஸ் பண்ணி இந்த 2 பொருட்களையும் இந்த டப்பாவுக்குள்ளே வச்சு ஒட்டிக்கிறேன். பாருங்கள், நான் டப்பாக்குள்ளே வச்சு 2 பொருளையும் ஒட்டிட்டேன். இப்போ பேட்டரியிலேருந்து வர பிளாக் ஒயரை நம்ம சுவிட்சுக்காக ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது வழியாக விட்டு வெளியே எடுத்துக்கிறேன். நம்ம ஆல்ரெடி பேட்டரியிலேருந்து வர ரெட் ஒயரை இந்த பஸர்லேருந்து வர ரெட் கலர் ஒயரோட ஜாயின் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த டப்பாவோட மூடி எடுத்துக்கிறேன். இந்த டப்பாவோட மூடியில் ஆல்ரெடி 2 பிளேடை ஒட்டி அந்த 2 பிளேட்லேயும் 2 வயரை சால்ட்ரிங் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த டப்பாவோட மூடியில் இருக்க 2 வயரையும் இந்த டப்பாவில் சின்னதாக ஹோல்ஸ் போட்டு வச்சுருக்கோம் இல்லையா, அது வழியாக உள்ளே விட்டு வெளியேந்து உள் சைடு எடுத்துக்கிறேன். ஸோ பாருங்கள், இந்த டப்பாவோட மூடியில் இருக்க வயரை ஹோல்ஸ் வழியாக வெளியேந்து உள்ளே எடுத்துட்டேன். இதில் மொத்தம் 2 வயர் இருக்குது. ஒரு க்ரீன் அப்புறம் ஒரு ஆரஞ்சு கலர் ஒயர் இருக்குது. இப்போ இந்த ஆரஞ்சு கலர் வயரை இந்த பஸர்லேருந்து வர பிளாக் வயரோட ஜாயின் பண்ணிக்கிறேன். ஸோ நான் ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ பிளேட்லேருந்து வர க்ரீன் கலர் வயரை நம்ம சுவிட்சுக்காக ஹோல்ஸ் போட்ட ஹோல்ஸ் வழியாக உள்ளேருந்து வெளியே எடுத்துக்கிறேன். இப்போ அந்த வயரை வெளியே எடுத்துட்டேன். இப்போ இந்த டப்பா மூடியை இந்த டப்பாவில் போட்டுக்கிறேன். பாருங்கள், இந்த டப்பா முடியை டப்பாவில் போட்டேன். இந்த டப்பா முடியிலேருந்து வர வயரை கரெக்டாக உள்ளே சொருகி விட்டுட்டேன். இப்போ இந்த சுவிட்சுக்கு போட்ட ஹோல்ஸ்கிட்ட 2 வயர் இருக்குது. ஸோ இந்த 2 வயர்லேயும் சுவிட்சை வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். பாருங்கள், நான் சுவிட்சை சால்ட்ரிங் பண்ணிட்டேன். இப்போ இந்த சுவிட்சை இந்த ஹோல்ஸில் போட்டுக்கிறேன். நான் இந்த சுவிட்சை இந்த ஹோல்ஸில் போட்டேன். இப்போ உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கலாம், ஏன் இந்த பிளேட்லேருந்து வர வயரை இந்த இடத்துல ஹோல்ஸ் போட்டு உள்ளே விடாமல் இந்த சைடில் ஹோல்ஸ் போட்டு உள்ளே விட்டுருக்கேன்ட்டு. அது ஏன்னா, மழைத்துளி இந்த பிளேடு மேலே படும்போது இந்த இடத்துல ஹோல்ஸ் இருந்தால் அது வழியே உள்ளே போயிட்டு உள்ளே இருக்க பேட்டரி அப்புறம் பஸர்லாம் டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால தான் நான் சைடில் ஹோல்ஸ் போட்டு அந்த வயரை உள்ளே விட்டுருக்கேன். ஸோ அவ்வளோதான், நம்மளோட ரெயின் டிடெக்டர் அலாரம் ரெடி ஆயிடுச்சு.
இப்போ இது ஒர்க் பண்ணுதா இல்லையான்னு டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து நான் இந்த பஸர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு சுவிட்சை ஆன் பண்ணிக்கிறேன். அப்புறமா ஒரு கப்பில் வந்து தண்ணி எடுத்துக்கிறேன். இது வந்து நல்ல தண்ணி தான். இப்போ இந்த தண்ணியை வந்து 2 ட்ராப் இது மேலே விடுறேன் பாருங்கள், மழை துளி விழுகிற மாதிரி. பாருங்கள், 2 ட்ராப் தண்ணி விழுந்த உடனே இந்த பஸரில் சவுண்டு வருது. பஸர் சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். இப்போ சுவிட்சை ஆஃப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், சுவிட்சை ஆஃப் பண்ணோடனே பஸர்லேருந்து சவுண்ட் வரல. இந்த ரெயின் டிடெக்டர் அலாரத்தை எப்படி யூஸ் பண்ணுறதுன்னா, உங்கள் வீட்டுக்கு வெளியே இந்த பஸர் சவுண்ட் கேட்குற தூரத்தில் இந்த அலாரத்தை ஆன் பண்ணி வச்சுருங்க. அப்போ மழை துளி விழுவும் போது இந்த சவுண்டு வரும். ஸோ அதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இது வந்து ஒரு சயின்ஸ் ப்ராஜெக்டுக்காக தான் செஞ்சது. இந்த ரெயின் டிடெக்டர் அலாரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். முக்கியமாக இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.